அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து மாடுகளோட வரத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து வத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகளுக்கு ஏற்ற சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்தில் ஆரம்பித்த ஒரு 4 மணி 5 மணி சுமாருக்கு ஆரம்பித்து சுமார் ஒரு 12-1 மணி மட்டும் நடக்கும் மாடுகள் கன்றுகள் வரத்தை பொறுத்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல குவாலிட்டியான கன்றுகள், ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டியிலிருந்து எல்லாமே பார்க்க போகிறோம். இதெல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க. இந்த பல் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, அருமையான ஹெச்எஃப் கிடாரி வாங்கிட்டு போனால் சென வைக்கிற கண்டிஷனில் இங்கே நிறைய மாடுகள் வரும். அப்படியே நம்ம பதிவை முதல் தடவை பார்க்குற நண்பர்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதெல்லாமே வாங்கி கட்டின கன்றுகள் தான். சொல்றேன். இன்னைக்கு வந்து மாடு வரத்து இங்க நார்மலா தான் இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி வாங்கியிருக்கீங்க? இந்த இது வரைக்கும் ஒரு 3 வாங்கியிருக்கிறோங்க. ரொம்ப சோம்பலடியா இருக்குது. மாடு மேவில்ல. விலையெல்லாம் எப்படி போகுதுங்க? விலையெல்லாம் மாட்டுக்கு 5000 ரூபாய் கம்மினா சொல்லலாம். என்ன காரணங்க? காரணம் மழை இல்லாத காரணம். மழை இல்லாத காரணம், அதான் வழி. இன்னைக்கு கண்ணு மாடு கிடாரி கண்ணெல்லாம் வரது எப்படி இருக்கு? கிடாரி கண்ணு வரது கொஞ்சம் கம்மியா தான் கொண்டாந்துருக்காங்க. விற்பனை குறைஞ்சிருச்சுல்லோ. விற்பனை குறைஞ்சிருச்சு. ஆமா ஆமா ஆமா. விற்பனை குறைஞ்சனால கம்மியா தான் வரது. சரி, விலையும் கம்மியா தான் விக்குது. சரிங்க, சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க. என்னங்கண்ணா, நீங்க எப்படி இங்க மாடு வாங்கி தரீங்களா? மாடு வாங்கி கொடுக்குறோம், சில மாடு வாங்குறோம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. மெமரி நம்பர் 99 5 23 73 625 டிசி முத்துசுவாமி, விஜயமங்கலம். சரி, ஓகேங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. மும்முரமா வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணங்கிட்ட கேட்டு செவல ஜெர்சி. ஆனா இன்னைக்கு எப்படி போகுது வியாபாரம்லாம்? சுமார் தானே. சுமார் தான். ஆமா, ஆடி களையணும். ஆடி முடியும். எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? ஆனா 13 கொண்டு வந்தா ஒரு 5 கொடுத்தோம். 5 கொடுத்தாச்சு. ஆமா. சரி, இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க ஐயா? ஆனா இதெல்லாம் 20 22 24 24 ரேஞ்சுக்கு வருது. இந்த கண்ணுங்க இதெல்லாம் 14 இருந்து 15 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்களா? இருக்குது. சரி சரி, இந்த மாதிரி கன்றுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? நீங்க எங்க வீட்டுக்கே வரலாம் நேரடியா. வீட்டுக்கு வந்தா ஓகேங்க. ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விலை நிலவரம் எப்படி போகுது? ஒரு 8 கண்ணு கொண்டு வந்தீங்கண்ணா. சரி, 5 கொடுத்து 3 இருக்குது. நானு எல்லாம் ஜெர்சியில செமையா இருக்க மாட்டேன். பூரா ஒரே மாதிரி செவலையிலே பூரா செவலையே இருக்குது. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணுண்ணா? இதெல்லாம் 1 வருஷம் இருக்குங்க. 1 வருஷம் கண்ணு. என்ன விலை வருதுங்க? இதுக்குல 28 ரூபா வருங்க. 28. அந்த இருக்கிறது உங்களுக்கு தானே? ஆமா. சிவப்பு கவரு இது 23 ரூபா வருங்க. இது 23. இது 19 ரூபா வரும். அது 19. அந்த கண்ணெல்லாங்க? அது அவருது. ஆமா. சரி சரி. இன்னைக்கு வந்து எப்படி விற்பனை எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல? ஸ்லோ தான். கொஞ்சம் ஸ்லோ தான். சரி, ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே பாத்தீங்கன்னா கன்றுகள் எல்லாமே கொஞ்சம் விற்பனை நல்லா போயிட்டு இருக்கு. வாங்கி கட்டுறவங்க எல்லாம் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே பாருங்க, ஜம்மு இருக்கு. கண்ணெல்லாம் வேலை முடிஞ்சுது. அப்புறம் வாங்க. ஒயிட் மெஜாரிட்டி அதிகமா இருக்கிற கண்ணு என்ன விலை வருங்க? 40 ரேஞ்சு. சரி சரி. இந்த கண்ணு 10 ரூபா சொல்றாங்க. அப்படி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுற காலம் இல்லை. மாட்டுக்கண் நிறைய ஒண்ணு கொண்டா பரவாயில்ல, பேசி பேசுறது பேசுங்க. என்ன ரேட் வருங்க இதெல்லாம்? விளையாடாதீங்க, வீடியோ ஓடிட்டு இருக்கு. அண்ணா வணக்கம். அந்த கண்ணு 26 ஆன் பண்றேன். இல்ல அமுத்தி மாட்டுறது.
அமுத்தி பழகிக்க வேண்டியதானே, வயசு கம்மி தானே. ஓட்டி வீடியோ சொல்லுங்கண்ணா. அண்ணா வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இதே ஊர் தான். இதே ஊர் தான். ஆமா. இன்னைக்கு என்ன ஒரே ஒரு கண்ணு தான் கொண்டாந்தீங்களா? ஆமாங்க. இது என்ன விலை வருங்க? 17 ரூபா வரும். 17. ஆமாங்க. 13 ரூபாய் கேக்குறாங்க. ஜெர்சி கிராஸா? ஆமாங்க, ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸ் எத்தனை மாசம் கண்ணு இருக்கும்? 12 மாசம் கண்ணு. 12 மாசம் கண்ணு, ஒரு வருஷம் ஆக போகுது. நல்ல சைஸ் மாடுதான். ஆமாங்க. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க, என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 17 ரூபா சொன்னா 13 ரூபாய் கேக்குறாங்க. இன்னொரு 1000 ரூபா வந்தா கொடுத்துருவேன். 14 ரூபா வந்தா கொடுத்துடலாம். இந்த மாதிரி கண்ணு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இந்த சந்தையில இந்த வாரம் வந்து எப்படி இருக்கு வரதெல்லாம்? இந்த மழை இல்லாதனால கொஞ்சம் டல்லு. சரி மழை சரி. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்ல முடியுமா, இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கலாம். நம்பர் இருந்தா கான்டாக்ட் பண்ணிட்டு வரது வாங்கலாம். அப்ப சொல்லிருங்க. 994675178178. 178. பேருங்க? சின்னசாமி. இதே ஊர் தான். இதே ஊர் சின்னாபுரம். அண்ணன் கிட்ட பாத்தீங்கன்னா பொடிக்கண்ணுல இருந்து சைஸ் வரை எல்லா ரகத்துலயும் கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 5 ரூபாய் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து நிலவரம் எப்படி போகுது சந்தை? இன்னைக்கெல்லாம் சம்பளம்ண்ணா. சம்பளம் தான். எத்தனை ஒரு பிடி கொண்டாந்தீங்க? ஆனா நான் ஒரு 8 கொண்டு வந்தேண்ணா. ஒரு 5க்கு நான் 3 வித்துக்கிறோம்ண்ணா. 3 தான் வித்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருதுன்னா ஒவ்வொன்றும்? அண்ணா 6 ரூபாயில இருந்து கூட இருக்குதுங்கண்ணா. உள்ள கறது வருங்க 6 ரூபா. இந்த கண்ணு 6 ரூபாய்ங்களா? இந்த சின்ன கண்ணுங்க. செவலை சட்டை. செவலை வந்து 6 ரூபா ரேட் சொல்றாங்க. எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமா? அவ்வளவுதான் இருக்குண்ணா. அவ்வளவுதான். இந்த சட்டைங்க யாரைப்பா அதுல மும்முரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. ஆள் பெரிய பாருங்க, ஒரு காம்பு தர வாக்கு காலி பண்றத போடுறது பாரு. அந்த ஆளு காம்பு பாருங்க தர வாத்தின்னு. விலை பேசுறாங்க. பாலுக்கு மாட்டுக்கு என்னன்னா கிடக்குது அந்த ஆளு பண்றத. அந்த கண்ணு என்ன ரேட் வரும்? எதுனா அது அண்ணா இது 26 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. 2 பல்லு 26 கேக்குறாங்க. 2 பல்லு வாங்கிட்டு போனா ஊசி வைக்கலாம். ஊசி போடலாம்ண்ணா. சரி. இதெல்லாம் என்ன ரேட் வருது? இந்த கண்ணுங்களா? அந்த கண்ணு 20 ரூபா வரும்ண்ணா. 20 ரூபா வரும். ஆமாங்க. சரி ஓகே. இந்த மாதிரி மாடல் கண்ட்ரோல் என்ன உங்களுக்கு காண இங்க வந்தா வாங்கிக்கலாம்ண்ணா. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகே. சரி. அப்படியே பார்த்தோம்னா சைஸ் வாரிய நிறைய ரகங்கள் வந்திருக்கு. மும்மரமா வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே காமிச்சிட்டு கொண்டு போயிடலாம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற புறமே ஹெச்எஃப் கிராஸ் பிரீடு. கருப்பு சட்டை இருக்கு. அதாவது கருப்பு மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறவங்க இருக்கு, ஒயிட் மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறது இருக்கு. எல்லாமே 2 பல் தரத்துல இருக்கிறது இருந்து இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து ஒரு 45 ரூபா ரேஞ்சுக்கு ஆவரேஜா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கன்றுகள் வேணாலும் நம்ம சீனாபுரம் சந்தையில வந்தா வாங்கிக்கலாம். ஐயா கொஞ்சம் டயர்டா இருக்காட்டி அடுத்த வாரம் பேசிக்கலான்ட்டாரு. இத டெஸ்ட் மேடம் ஏதாச்சும் கொண்டாந்தீங்களா? இல்ல. சரி ஓகேங்க ஐயா. அது எத்தனை ரூபாயில இருந்து வருங்க? 20 to 25 30. இந்த கன்றுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30க்குள்ள சொல்லியிருந்தாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே சைஸ் வரையும் பாக்குறதுக்கு அழகா ஜம்முன்னு இருக்கு. ஓகே. அப்படியே உள்ள போய் கொஞ்சம் ஹெச்எஃப் கடாரிகள் வந்து வரத்து கம்மியா தான் இருக்கு. போன வாரம் கூட நிறைய வரத்து இருந்தது. இந்த வாரம் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இந்த நல்ல ஜம்பு வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள போகணுமா அப்படியே நம்ம ரெண்டு ஐயா இது என்ன விலை வருங்க ஐயா? ஓனர் அந்தளவுதான் இருக்கிறாரா? சரி ஓகேங்க. அப்புறம் எடுத்துக்கலாம். சரி என்ன ரேஞ்சில இருந்து நீங்க கொண்டாந்துருக்கீங்க? 20 ரூபாயில இருந்து இருக்கு. சரி ஓகேம்மா. இதெல்லாம் எத்தனை ரூபா மட்டும் வரும்? இந்த எச்சப்பெல்லாம் எல்லாம் ஒரு 1.5 வருஷம் கண்ணு இருக்குமா? சரி ஓகே. 20 ரூபா to 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிருக்காங்க. 1.5 வருஷத்துக்குள்ள இருக்கிற கன்றுகள் நிறைய வரத்து இருக்கு. அப்படியே லோ பட்ஜெட்டுக்கு போயிடலாம். நம்ம வியாபாரி என்ன ஃபுல்லா போட்டு வச்சிருக்கிறாரு.
மாமா அழுகுறாரு. அண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு வந்து விற்பனை நிலவரம் எப்படி போயிட்டு இது இருக்கு? விற்பனை நிலவரம் 2 வித்திருக்கிறேண்ணா. 2 தான் வித்துருக்கீங்க. ஆமா. உங்க நிறுவனத்து பேர் என்னண்ணா? எங்க நிறுவனத்து பேருங்களா? ஆ. தமிழ் சிங்கம். தமிழ் சிங்கம். ஓ, தமிழ் சிங்கமா? நேத்து யாரும் வந்தாங்களாமா? சரிங்க. வந்துட்டு காட்டுக்கு தோட்டத்துக்கு போய் நவாலு கண்ணு 5 கண்ணு வாங்கினாங்களாமா. சரி. என் கட்டுத்தறிக்கு வரலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தேன். அவரு கட்டுத்தறிக்கு கூட போயிருக்கிறாங்க. 4 வாங்கி இருக்கிறாங்க எங்க ஓனர், பெரிய ஓனர். ஆமா. சரி சரி. அதான் என்னன்னு தெரியல. நான் தமிழ் சிங்கமா இல்ல எதுன்னு என்னமோ குருன்னு சொல்லுவாங்களா, அதான் தெரியல. சரி சரி. சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? என்ன, நான் 10 கொண்டு வந்தேன்னா. 10 உருப்படி. ஆமா. 6 எல்லாமே அப்படி கைவசம் 6 7 இருக்கு மாட்டேங்குது. 6 இருக்குதுண்ணா. 6 இருக்கு. நான் அதான் எது எடுத்தாலும் 10 ரூபான்னு கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா. எது எடுத்தாலும் 10 ரூபா. ஒரே வேலை, தரகு தப்பு எதுவும் கிடையாது. இந்த கண்ணு என்ன ரேட் வருங்க? எந்த கண்ணு நீங்க 10 ரூபா கொடுத்துருங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா. எது எடுத்தாலும் ஆவரேஜ் 10 ரூபா. அந்த பொடிக்கணும் 10 ஆமா, ரூபாயா? ஆமா. ஒரு ஆள் 5 ரூபாய்க்கு கேக்குறாலும் பக்கத்துல நிக்குது. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறது இல்ல. அவங்க முதலீடு ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொண்டு வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை. அதனோட அருமை அப்பதான் தெரியும். அரா வேலைக்கு கடைசியில அந்த சந்தை கடையில கடைசியில அதெல்லாம் கட் பண்ணிட்டு போட்டு இப்ப என்ன எல்லாரும் நேர்மையாவா இருக்கிறாங்க. சந்தை நிலவரம் போடலாம். ஆமா. அரசியல் பேசுறீங்கன்னா எப்படி போட முடியும்? கடைசியில அந்த அழகு தக்காளி, சொத்த கத்திரிக்காய் போன வாரத்துல எல்லாம் அரா வேலை கேட்கற ஆளுகளும் இருக்குது. சரி சரி. ஆமா. சரி ஓகேண்ணா. இப்ப இந்த வாரம் டவுனா போறங்காட்டி ரேட் கம்மியா கொடுக்குறேங்கிறீங்க. ஆமா, இந்த கொடுக்க. மாதிரி கண்ட்ரோல் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்புறம் உங்க நம்பர் சொல்லிருங்க. 94 42 88 52. சரி ஓகேண்ணா. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அண்ணா திங்களூர்ல இருந்துங்கண்ணா. திங்களூர்ல இருந்து. சரி ஓகே. அங்க இழுத்துப்படி. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குது? அண்ணா, இன்னைக்கு நிறைய ஸ்டாக் கிடக்க மாட்டிருக்கு. ஆமாண்ணா, இன்னைக்கு விற்பனை கொஞ்சம் ஸ்லோவுண்ணா. விற்பனை ஸ்லோ தான். ரொம்ப ஸ்லோவா இருக்குதுண்ணா. இந்த கண்ணெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? அண்ணா இந்த கண்ணு ஒரு 11 ரூபா கொடுக்கலாங்கண்ணா. 11. ஆமாங்கண்ணா. அதெல்லாம் அண்ணா இது 11 கொடுக்கலாங்கண்ணா. இது ஒரு 8 ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா. 8 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆமாங்கண்ணா. இது ஒரு 8 ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா. அந்த செவலக்கண்ணு ஒரு 8 ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா. பேசினா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? பேசணும் இல்லைங்க, விலையை எச்சா சொன்னாலும் நான் கொடுக்குற விலையை சொல்லிட்டேங்க. 10 ரூபா சொல்லுவங்க, 8 ரூபாய்க்கு கொடுத்துடலாமுங்கண்ணா. 8 ரூபாய்னா கொடுக்கலாம். ஆமா. ஆவரேஜா 8 ரூபாயில இருந்து ஸ்டார்ட். ஆமா, 8 ரூபாயில இருந்து ஸ்டார்ட். படுத்துட்டு இருக்கிறது 6 ரூபான்னு கொடுக்கலாம்ண்ணா. 6 ரூபானா? ஆமா, 8 ரூபாய் விலை சொல்லுதுங்க, 6 ரூபான்னு கொடுக்கலாம். ஆடி தள்ளுபடியா? ஆடி தள்ளுபடியா தானுங்க. ஆடி தள்ளுபடியா? ஆமா. வியாபாரம் ரொம்ப ஸ்லோவுங்கண்ணா. வாய் திறந்து கேட்டா கொடுத்துருவோம்ண்ணா. சரி ஓகே. வாய் திறந்து கேட்டா கொடுத்துருவோம்ண்ணா. அவர் வேற வாய் திறந்து கேட்கற ஒருத்தர் நின்றுக்கிறாரு. அவரு இளநீக்கு காசு கேக்குறாரு. இளநீங்களா? சரி சரி. சரி ஓகே. இந்த மாதிரி நான் உங்களை கான்டாக்ட் பண்றது 99 94 89 27 64ங்கண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகேண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இன்னைக்கு எருமை கடை இருக்கனால நிறைய கொண்டாந்துருப்பீங்க. ஆமாண்ணா, எருமை கடை கண்ணு இருக்குது, கோணாக்கண்ணு 2 கண்ணு இருக்குது. கோணாக்கண்ணு 2 இருக்கு. 2 கண்ணு இருக்குதுண்ணா. எருமை கடை இருக்கன்னு என்ன ரேட் வரும்? 5 ரூபா சொல்லுதுண்ணா. 5 ரூபா சொல்றீங்க? 5 ரூபா சொல்லுதுண்ணா. ஒரு 13 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 13 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அந்த கோணாக்கண்ணெல்லாம் கோணாக்கண்ணு 13 ரூபா சொல்லுதுண்ணா. கண்ணு 13 ரூபா சொல்லுதுண்ணா. எதனா ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குமா? இருக்குண்ணா. 6 மாசம் கண்ணு இருக்கு. 6 மாசம் இருக்கும். 6 மாசம். சரி, இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? இது 14 ரூபா வருதுண்ணா. 14. இது 14 ரூபா வருதுண்ணா. இது 13 ரூபா வருதுண்ணா. 13 ரூபா வருது. 10 ரூபா எதுவும் பேசுனாங்கன்னா கொடுத்துடலாம். நீங்க சொன்ன விலையில இருந்து பேசுற அனுசரிச்சே தரலாம். கொடுக்கலாம். இந்த மாதிரி கன்றுகள் வேணா இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். இது போக வேற எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கேன்? நம்மளுதாங்க எல்லாமே. எல்லாம் அதிபர் தான். அதிபர் மகதாங்க. சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி. இந்த சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தா கன்றுகள் வாங்குறது கரெக்டா? கணக்கு ஒரு 8 மணிக்கு வந்தா கரெக்டா இருக்குங்கண்ணா. 8 மணிக்கு வரும் இல்லைங்கண்ணா? சரி சரி. 8 மணிக்கு வந்தீங்கன்னா கண்ணு ஓரளவுக்கு வந்துருங்கண்ணா. ஓரளவுக்கு வந்துடும். தேவைப்படுறவங்க இங்க சந்தைக்கு வந்து கூட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாங்கண்ணா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.